தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இன்று மக்களவையில் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். 2024, 2025 ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வு அறிக்கை தற்போது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மக்களவையில் பொருளாதார ஆய்வு அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்மோடு இணைகிறார். யோகேஸ்வரன், இது குறித்தான விரிவான விவரம். 2024, 2025 ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பிறகு அவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களால் நாளை காலை 11 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 2025, 2026 நிதி ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை, யூனியன் பட்ஜெட் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், இவை நாளை காலை 11 மணிக்கு நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் 8வது முறையாக தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இன்று நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தனது உரையின் மூலமாக தொடங்கி வைத்த நிலையில் கடந்த நிதியாண்டுக்கான 2024, 2025 நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சற்று நேரத்திற்கு முன்பாக மக்களவையில் தாக்கல் செய்தார். இந்த பொருளாதார ஆய்வறிக்கை என்பது மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகரால் தயாரிக்கப்படக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக கடந்த நிதியாண்டுக்கான நிதி பங்கீடு, நிதித்தொகை, அதே போல பொருளாதார ஆய்வறிக்கையை வைத்து அடுத்த நிதியாண்டு 2025, 2026 நிதியாண்டில் மத்திய அரசின் செயல்பாடு உள்ளிட்டவற்றை கணிக்க முடியும். இவை மட்டுமல்லாமல் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை என்பது மதிப்பு, கடன் சுமை, ஆண்டு பொருளாதார வளர்ச்சி, குறுகிய கால மற்றும் நடுத்தர பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட அம்சங்களை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கும். இதுதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தின் அம்சங்களை சுட்டிக்காட்டக்கூடிய அறிக்கை. எனவேதான் இதனை பொருளாதார ஆய்வறிக்கை என்று அழைக்கப்படக்கூடிய நிலையில் அவற்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்கள்ல அது ஊடகங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைக்கப்படக்கூடிய பட்சத்தில் அது என்னென்ன விஷயங்களை எல்லாம் மத்திய நிதித்துறையினுடைய பொருளாதார தலைமை ஆலோசகர் தெரிவித்திருக்கிறார் என்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து செய்திகளுக்கு வெளியாக தொடங்கும். தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024, 2025 நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் தாக்கல் செய்ததை தொடர்ந்து நாளை காலை 11 மணி வரை 2025, 2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய வரை அவையை ஒத்திவைப்பதாக அவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்து அவையை ஒத்திவைத்திருக்க, இதற்கு பிறகு பொருளாதார ஆய்வறிக்கை தொடர்பான விவரங்கள் வெளியாகக்கூடும். அதனை அடுத்தடுத்து வரக்கூடிய பிற செய்திகள் மூலமாக நாம் இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.